மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ணது. ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்ச டைம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் 4 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதாவது இது ஒரு ட்ராவல் விலாக் தான் மக்களே. கேஜிஎஃப் டு குடியாத்தம், ஓகேங்களா? இந்த ட்ராவல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுதான் நம்மளோட பஸ்ஸு. யோசிச்சுன்னு இருக்கிறேன் என்ன கண்டென்ட் ஷூட் பண்ணலாமா இல்லையான்ட்டு. அப்புறம் நமக்கு வந்து வெள்ளரிக்கா, இஃப் ஐ எம் நாட் ராங், இது வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இல்லைனா கரெக்ட் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட்டில். ஸோ குக்கும்பர் வாங்கி ஹெல்த்தியாக இருக்கட்டும், அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வந்து எதுனா சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ற சாய்ஸ் எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ குக்கும்பரை வாங்கி கூலஸ் குக்கும்பர் அன்ட்டு சாப்பிட்டுட்டு நானும் மம்மியும் போயிட்டு இருந்தோம். மறுபடியும் அதே தான் மக்களே. போகிற வழியில் கோட்டிலிங்கேஸ்வரர் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நான் அப்போது கோட்டிலிங்கேஸ்வரருக்கு ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கிறேன்னு நினச்சிப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. போகிற வழியில் காட்டுற மாதிரி இது ஒரு ஃபேமஸான இடம், இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. வேற எல்லாம் வந்து நார்மலான பிளேசஸ் தான், அவ்வளோதான். என்னம்மா முகமூடி கொள்ளைக்காரன் மாதிரி மூடிட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். என்னவென்றால் எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஈஸியாகிடும், அதனால் கோல்டு கூட ஈஸியாகிடும். இதுதான் நியூ நேஷ்னல் ஹைவேஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து கிருஷ்ணாபுரத்தில் ஸ்டார்ட் ஆகி அந்த ஹைவேஸ் வந்து சுந்தரபாளையத்துக்கிட்ட நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ரொம்ப நல்ல ஒரு ஹைவேஸ், ஈஸியாக நம்ம 20 மினிட்ஸில் வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஹோட்டல் ஸ்டாப்பு. எல்லாம் வீக்கோட்டெல்லாம் தாண்டி இதுதான் அந்த ஹோட்டல். ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் பஜ்ஜி போண்டா அன்ட்டு இந்த வாட்டி இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து நாங்கள் வந்து டீ ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் பக்கம் நாங்கள் போயிட்டோம், வாட்டர்மெலன் பக்கம் போயிட்டோம். பிகாஸ் அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு அந்த பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அது ஒரு ரீசனாக இருந்தாலும், ரெண்டாவது ரீசன் நாங்கள் போனது மத்தியானம் மக்களே இந்த ஹோட்டலுக்கு. ஸோ அதனால் அந்த மத்தியானம் வந்து நமக்கு பஜ்ஜி போண்டா கிடைக்கல. ஸோ அதனால் நாம் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இந்த டீ ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் தான், அதாவது வாட்டர்மெலன் மட்டும் தான் வாங்கினேன். வாட்டர்மெலன் 20 ருபீஸ், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆடு மாடு இயற்கை அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிட்ட பிறகு அந்த எக்ஸ்போஜர் கிடச்சிச்சு. அப்புறம் அப்படியே அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வேறு என்ன இயற்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் உங்கள் சம்மர் வெக்கேஷனில் ஹாலிடேஸ், இப்போ மோஸ்ட்லி ஹாலிடேஸ் இருக்கும், நீங்களும் எங்கன்னா வெளியில் போயிருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வேறு பிளேஸுக்கு போங்க மக்களே. இங்கே நாங்கள் ஒரு விஷயமாக வந்து குடியாத்தம் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு வேலையாக வந்து நாங்கள் குடியாத்தம் போயிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு வேலை இல்லைன்னா எதனா ஒரு ஈவெண்ட்டுக்காக நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகணும், ஒரே இடத்துல நமக்கு இருந்து போர் ஆகிடும். ஸோ வாழ்க்கையில் வந்து 4-5 பேரை பார்க்கணும், 4-5 இடத்த பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் புது புது விஷயத்தை கற்றுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மலையை வந்து இது வந்து இறங்குற டைம், அதாவது இதுவாக இருக்கும். காட்ஸ் ஹில் ஸ்டேஷன் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு அப்படி தான் இருக்கும், காட் ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 or 5 கர்வ்ஸ் இருக்கும், அதுதான் இந்த கர்வ்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள். அப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் மரம் வந்துச்சு. ஸோ அதை வந்து அந்த கிளிப்பை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நல்லா இருக்குது இல்லைங்களா தேங்காய் மரம் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் மரம், அதனால் வந்து இந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து என்ன, மத்தியானம் சாப்பாடு தான் மக்களே. சாப்பாடு வெரி முக்கியம் இல்லையா நமக்கு. ஸோ அங்கே ஒரு பழசான ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஆனாலும் பழசாக இருந்தாலும் அந்த அத்தன்டிக்கான ஒரு சுட சுட சாப்பாடு, அப்பளம், பொரியல் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லைனாலும் பட் அந்த அமௌண்ட்டுக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப வர்த்தான ஒரு விஷயந்தான். ஸோ இதுதான் நமக்கான அந்த டேயில் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். எவ்வளோ பெரிய கழுதானாலும் நமக்கு வந்து அம்மா கையிலேருந்து சாப்பாடு சாப்பிட்ற ஒரு சுகமே தனி சுகம் இல்லைங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் வேறு என்ன மக்களே, அப்புறம் ரிட்டன் ஆகிறது தான். அந்த வேலையை முடிச்சிட்டோம் நாங்கள். ஈவினிங் இப்படி தான் சன்ரைஸ் அப்போ போயிருந்தோம், இப்போ சன் செட்டே ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும். பாய் பாய், டாட்டா மக்களே.